நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா முத்துவே எதிர்பார்க்காத மாதிரி அவருக்கு ஒரு இடி ஒன்று தரையில் விழுந்துருச்சு. அவருடைய மனசில் அவர் ஏதோ சீதாவுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தாரே தவிர, சீதாவுக்கு அது தேவையா இல்லையாங்கிறத பற்றி யோசிக்கவும் இல்லை. ஏன் அப்படின்னா அருண் மேலே அவருக்கு இருந்த வெறுப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அருணும் அவ்வளோ நல்லவர் இல்லாட்டி கூட சீதா அவர் நல்லவர் நம்புகிறாங்க. அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்க்கணும், எனக்கு அவர் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கே போய்ட்டு உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டால் எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக வேணும், ஒத்த பிள்ளையாக இருக்கணும், அதே சமயத்தில் நல்லவராக இருக்கணுங்கிறாங்க. இது வேறு யாரையும் குறிப்பிடல, அருணை தான் குறிப்பிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நேராக வீட்டுக்கே போனால் எல்லாரும் முன்னாடி சீதா ஆமாம் நான் அருணை மனசை வச்சு தான் சொன்னேன் உடனே முத்து வாயடைச்சு போயிட்டார். சீக்கிரமாகவே அவரே சீதா அண்டு அருண் கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் பண்ண போகிறாரு. அது ஒரு ட்ராக். இன்னொரு பக்கம் ரோகிணி என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்ருதியுடைய அம்மா அப்பாவான சுதா அண்ட் வாசுதேவன்ட்ட போய்ட்டு 2 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க. 2 லட்ச ரூபா எதுக்கு அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய பதில்கள் இருக்குது. ஆனால் இப்போ 2 லட்ச ரூபா கேட்டதுக்கு பிறகு அங்கே முதல்ல யோசிச்சுட்டு இவ்வளோ வச்சு அந்த வீட்டை எப்படியாச்சும் ஒரு ரெண்டாக்கிடணும் அவங்க பணம் தராங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சிட்டியும் ஹெல்ப் பண்ணார். இதுக்குன்னா அதை வச்சு முத்துவை பழி வாங்கணும் அடியால் மாதிரி ஆகிட்டாங்க இப்போ வர ரோகிணி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையில் அடுத்து என்ன மேஜர் ட்ராக்கை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது வரைக்கும் நம்பர் 1 பொசிஷனில் இன்னும் திருப்பி விஜய் டிவிலே இருக்குது. ஸோ அதில் இன்னமும் பெட்டர் ஆகணும்னா என்ன விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அப்படியே இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.